இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான அம்ரித் பார்த்தீங்கன்னா, ஆர்மில கமாண்டோவா இருக்காரு. அவர் ஒரு மிஷனுக்கு போயிட்டு வரும்போது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவருக்கு நெறைய மெசேஜ் வருது. உனக்கு நான் நெறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் நீ எடுக்கல. நாளைக்கு எனக்கு என்கேஜ்மென்ட். எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எப்படியாச்சும் என்னைய கூட்டிட்டு போயிருன்னு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த என்கேஜ்மென்ட்க்கு போயிட்டு ஹீரோயின வா என் கூட போலான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரரு. வெளிய கேட்டுச்சு பார்த்தியா பட்டாசு சத்தம். அது பட்டாசு சத்தம் இல்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஃபயர் சவுண்ட். நீ என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போகும்போது எப்படியாச்சும் உன்னை கொன்றுவாங்க. நாளைக்கு நான் ட்ரெயின்ல டெல்லிக்கு போறேன். அங்க வந்து என்னை கூட்டிட்டு போன்னு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஏறி போறாரு. போற வழியில ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் அந்த ட்ரெயின்ல ஏறி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா மக்கள் கிட்ட இருக்க நகையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிக்க, ஹீரோயின் கிட்டயும் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? அந்த கொள்ளை கும்பல்னால ஹீரோயினுக்கும் இல்ல ஹீரோவுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு? அதுலருந்து கமாண்டோவான நம்ம ஹீரோ எல்லாத்தையும் காப்பாத்துனாரா?